Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா dielectrics பத்தி we are going to study. Okay, so dielectrics we are going to see. இதல வந்து என்னன்னா like polarization, அதுக்கு அப்புறம் வந்து dielectric strength இதெல்லாம் பத்தி டீடைலா பார்க்க போறோம். Okay, let's go into the video. Okay, சரி இப்போ insulators or dielectrics or bad conductors அப்படினு கூப்பிடுவாங்க அப்படின்றத பார்த்தோம். Okay, so they are materials through which electric charges cannot flow. So dielectrics valiya, so they are materials, that is dielectrics valiya free charges, electric charges cannot flow. Example rubber, glass, wood இது வழியா என்ன flow ஆக முடியாது, உங்களுக்கு வந்து charges cannot flow. Okay, right. So two types of dielectrics நம்மளுக்கு இருக்கு. ஒன்னு வந்து என்னது polar dielectric, இன்னொன்னு வந்து non-polar dielectric அப்படினு சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் dielectrics வந்து நமக்கு இருக்கு. ஸோ polar dielectric என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, polar dielectric is an insulator. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ், இப்போ ஒரு dielectric அப்படின்னா you can take it as some material. Okay, some material, it's a dielectric material. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ molecules of the dielectric means what? It's a bad conductor. Molecules of the dielectric having unsymmetric shape. இந்த polar dielectricல இருக்கக்கூடிய molecules இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி இருக்குமா, unsymmetric shape இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். unsymmetric shapeனா என்னன்றதை பார்க்கலாம். it will have an unsymmetric shape. ஸோ இதில் முக்கியமானது என்னென்னா, ஸோ center of positive and negative charges of the molecule does not coincide. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ H2O, HCl, அதுக்கப்புறம் CO, இது எல்லாமே என்னது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் polar dielectric. இதில் நல்லா கவனிங்க, ஏன் வந்து அன்சிமெட்ரிக் ஷேப் அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போது Cl HCl இருக்குது, Cl is a more negative and H plus is some positive. ஸோ Cl minus வந்து ரொம்ப அதிக நெகட்டிவ் உள்ளது, H plus வந்து என்னது லெஸ் நெகட்டிவ், லெஸ் பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நெகட்டிவ் கண்டென்ட்டு குளோரினில். ஓகே, அண்ட் ஹைட்ரஜனில் கம்மியாக இருக்குது. ஸோ பேசிக்காக என்னென்னா தெர் இஸ் அன் அன்சிமெட்ரி இந்த ஷேப், அன்சிமெட்ரி இந்த பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ், புரியுதா? ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இதோட சென்டரும் கோயின்சைட் ஆகாது அப்படின்னு சொல்லுவான். சரி, இது வந்து ஒரு நீங்கள் யூ ஷுட் இமேஜின் லைக் நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு பெரிய சைஸில் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் சின்ன சைஸில் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா ஒரு இன்இக்வாலிட்டி இருக்குது, அதுதான் அன்சிமெட்ரிக்குன்னு சொல்கிறோம். ஸோ இதனால் நெகட்டிவ் சார்ஜு கொஞ்சம் அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு த பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவில் நம்மளுக்கு என்ன இருக்குமா, ஒரு டைபோல் மூமெண்ட் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் சென்டர் ஆஃப் நெகட்டிவ் கோயின்சைட் ஆகாதனால நம்மளுக்கு ஒரு டைபோல் மூமெண்ட் நேச்சுரலாக இந்த மாலிகுல்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாலிகுல்ஸ்க்குன்னு என்ன இருக்குது, நேச்சுரலாக ஒரு டைபோல் மூமெண்ட் நம்மளுக்கு இருக்குது. ஓகே, ஸோ மாலிகுல்ஸ் ஹேவ் பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் பை நேச்சர். ஸோ போலார் டைஎலக்ட்ரிக்கில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, நேச்சுரலாகவே டைபோல் மூமெண்ட் இருக்குது. H2O, HCl, CO எல்லாமே என்ன சொல்லலாம் நீங்கள், இட்ஸ் அ போலார் டைஎலக்ட்ரிக். இப்போ நான் போலார் டைஎலக்ட்ரிக்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டு. பட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுலேயே சில ஒரு பாயிண்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா, ஆஸ் அ டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல், இப்போ டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலாக நம்ம பார்க்குறோம். டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்ன்றது போலார் டைஎலக்ட்ரிக்கை பார்க்குறோம். இப்போ இந்த போலார் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல், போலார் டைஎலக்ட்ரிக் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அதாவது ஓகே, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட், நோ நெட் டைபோல் மூமெண்ட் ப்ரெசன்ட். அதாவது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஸோ நான் போலார் டைஎலக்ட்ரிக்கை இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சுன்னா நோ நெட் டைபோல் மூமெண்ட் ப்ரெசன்ட் ஆஸ் டியூ டு த ரேண்டம் ஓரியன்டேஷன் ஆஃப் த போலார் மாலிகுல்ஸ். நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு போலார் டைஎலக்ட்ரிக். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் தான் நான் காமிச்சிருக்கேன், இதெல்லாம் போலார் மாலிகுல். இதுக்கெல்லாம் என்ன இருக்கும், நெகட்டிவ் டு பாசிட்டிவ், ஒரு நேச்சுரலாக ஒரு டைபோல் மூமெண்ட் ஏற்கனவே இருக்குமா, நெகட்டிவ் டு பாசிட்டிவ். போலார் மாலிகுல்ஸுக்கு நேச்சுரலாக ஒரு டைபோல் மூமெண்ட் இருக்கும். பட் ஆனால் என்னென்னா, நான் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு எதுவுமே கொடுக்கல, தட் இஸ் E0 எதுவுமே கொடுக்கல. அப்படி நான் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகுனா, இந்த டைபோல் மூமெண்ட்ஸ்லாம் ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிருக்குமா. ஸோ நெட் டைபோல் மூமெண்ட்ன்றது என்னது, ஒரு மாலிகுலோட சமேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் டைபோல் மூமெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன வருது, 0. ஸோ இண்டிவிஜுவல் டைபோல் மூமெண்ட்ஸ் நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன வருது, 0 அப்படின்னு வருது. ஓகே, ஸோ பிகாஸ் தே ஆர் ரேண்டம்லி ஓரியன்டட், சச் த நெட் டைபோல் மூமெண்ட் வந்து இருக்காது. ஸோ என்ன தான் வந்து மாலிகுலுக்கு வந்து மாலிகுலாக பார்த்தோன்னா
see மாலிகுலாக பார்த்தோன்னா தே ஹவ் பெர்மனண்ட் டைபோல் மூமெண்ட் இருக்குது. பட் அதை வந்து ஒரு மெட்டீரியலாக ஒரு மெட்டீரியல் டயலெக்ட்ரிக் மெட்டீரியலாக பார்க்கும்போது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் their dipole moments get cancelled, ஸோ நெட் டைபோல் மூமெண்ட் இருக்காது. பாயிண்ட் புரியுதா? இப்போ இதே வந்து நான் இதே போலார் டைஎலக்ட்ரிக்கை கொண்டு போயிட்டு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வைக்கிறேன். லெஃப்ட்லேருந்து ரைட்டு பார்த்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வைக்கிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த டைபோல் மூமெண்ட்ஸ்லாம் என்ன ஆகும்? ஃபீல்டு டைரக்ஷனில் பார்த்து அலைன் ஆகும். நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஒரு டைபோல் மூமெண்ட் இருக்குமா, இதுக்கும் நெகட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்டை பார்த்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை பார்த்து டைரக்ஷனாக இருக்கனால ஸோ தேர் இஸ் அ நெட் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் present from left to right in the field direction. எலக்ட்ரிக் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கொடுத்தேன் இல்லையா, அதே டைரக்ஷனுக்கு பேரலாக நம்மளுக்கு நெட் டைபோல் மூமெண்ட் க்ரியேட் ஆகிருக்கும். இப்படி போட்டால் ரெண்டு பேருக்கும் சேம் டைரக்ஷன் அர்த்தம். E0 வெக்டார் இருக்கும், தே ஆர் ஹேவிங் சேம் டைரக்ஷன். புரியுதா? ரைட். ஸோ இதுதான் வந்து பாயிண்ட். ஒன் செகண்ட் ஐ வில் குயிக்லி ரீகால். ஒரு நான் போலார் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வச்சேன்னா நெட் டைபோல் மூமெண்ட் என்னது? 0. தோ தே ஹேவ் மாலிகுலாக பார்த்தா தே ஹேவ் டைபோல் மூமெண்ட், பட் மெட்டீரியலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் நோ நெட் டைபோல் மூமெண்ட். அதையே கொண்டு போய் நான் எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வைக்கிறேன், நாட் ஈக்குவல் டு 0. அப்போ டைபோல் மூமெண்ட்ஸ் ஹேவ் பீன் ஜென்ரேட்டட் நெட் டைபோல் மூமெண்ட் எந்த டைரக்ஷனில் டெவலப் ஆகிருக்கு? போத் தே ஆர் இன் தி சேம் டைரக்ஷன். ஓகே, இதுதான் வந்து நான் போலார் டைஎலக்ட்ரிக். நான் போலார்ன்றது என்னது? இதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டு. ஸோ சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் வில் கோயின்சைட். ஸோ HCl இதோட சைஸ் பெருசாக இருந்து இது சின்னதாக இருந்தது இல்லையா, பட் அந்த ப்ராப்ளம் இங்கே இருக்காது. ஸோ இப்போ என்னென்னா they will have coincide. The shape of the molecules is symmetric ஷேப்பாக இருக்கும். Positive and negative will be in symmetry arrangement so that the center of positive and negative will coincide. Okay, அதாவது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து O2, H2 and CO2லாம் என்ன சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு? இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நான் போலார் டைஎலக்ட்ரிக். இதில் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த CO2ஓட O இது ஆக்சிஜன், இது ஆக்சிஜன். ஆக்சிஜன் will have negative charge and O this oxygen will also have, இது வந்து structure of CO2. இதில் நடுவில் வந்து பாசிட்டிவ். ஸோ ரெண்டு சைடு நெகட்டிவ், நடுவில் பாசிட்டிவ். ஸோ சென்டர் ஆஃப் நெகட்டிவ், இது ஒரு நெகட்டிவ், இது நெகட்டிவ், இதோட சென்டர் வந்து இங்கே இருக்கா, பாசிட்டிவ் ஏற்கனவே அங்கே தான் இருக்குது கார்பன். ஸோ அதனால் என்னென்னா சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ் வில் கோயின்சைட் ஹியர், ரைட்டா? அதே நேரத்தில் இங்கே வந்து கோயின்சைட் ஆகிறனால செப்பரேஷன் இல்லை, பாசிட்டிவ் நெகட்டிவ் செப்பரேஷன் இல்லை, தே ஆர் கோயின்சைடிங். அப்போ நெட் டைபோல் மூமெண்ட் இருக்குமா? நோன் பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் ப்ரெசன்ட் நேச்சுரலி. அதுக்குன்னு டைபோல் மூமெண்ட் கிடையாது நான் போலார் மாலிக்யூலுக்கு. ஓகே, இப்போ நான் வந்து நான் போலார் மெட்டீரியலாக பார்க்குறேன், நான் போலார் மெட்டீரியல். ஓகே, டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலாக இது வந்து ஒரு நான் போலார் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல். இது வந்து இதுக்குள்ளே இருக்க மாலிகுல்ஸ்லாம் எப்படி இருக்குது? அதுக்குன்னு டைபோல் மூமெண்ட் கிடையாது. ஸோ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் அதுக்குன்னு டைபோல் மூமெண்ட் கிடையாதுனால நெட் டைபோல் மூமெண்ட் என்னது? 0 தான். ஸோ நோ இம்பார்ட்டன்ஸ் இன் டாக்கிங் டைபோல் மூமெண்ட். ஏன்னா அதுக்கு அந்த மாலிகுல்ஸ்க்கே டைபோல் மூமெண்ட் இல்லை இண்டிவிஜுவலாக. அப்போ அதோட மெட்டீரியலாக பார்க்கும்போது அதுக்கு டைபோல் மூமெண்ட் என்னது? ஒன்றுமே கிடையாது, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட். இப்போ இதே நான் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கொடுக்குறேன், லெஃப்ட் டு ரைட் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா மாலிகுல்ஸ்லாம் என்ன ஆகும்? டைபோல் மூமெண்ட்டை எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் டைரக்ஷனில் அலைன் ஆகிருக்கு. இதுவும் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு, அதாவது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் டைபோல் மூமெண்ட் கிரியேட் ஆகிருக்கு, நெகட்டிவ் டு பாசிட்டிவ், லெஃப்ட் டு ரைட்னு எல்லாத்துலையும் டைபோல் மூமெண்ட் கிரியேட் ஆகிருக்கா? ஸோ தேர் இஸ் அ நெட் டைபோல் மூமெண்ட் இஸ் பீன் ப்ரெசென்ட். ஸோ summation of individual dipole moment is the net dipole moment. புரியுதா? ஸோ எண்ட் ஆஃப் த டே ஸ்டோரி என்னென்னா போத் போலார் அண்ட் நான் போலார் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் போடுற மெட்டீரியல் மீன்ஸ் ஆஸ் அ நாட் அ மாலிக்யூல், இட்ஸ் அ மெட்டீரியலாக சேர்ந்து. ஓகே, ஸோ போத் போலார் அண்ட் நான் போலார் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் ப்ரொடியூஸ் net dipole moment when kept in what? External electric field. ஸோ அது போலாராகவும் இருந்தால் சரி, நான் போலாராக இருந்தாலும் சரி, whenever I keep this dielectric in a external field, there is a net dipole moment that is created in what direction? In the field direction. புரியுதா? ஸோ that is about types of dielectrics, dielectric introduction. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா dielectric kept in a uniform electric field. ஒரு dielectric எடுத்துக்கிறேன், அதை கொண்டு போய் நான் எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் போய் வைக்க போகிறேன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை வைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இட் கேன் பி ஐ எம் கோயிங் டு டேக் அ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இட் கேன் பி எக்ஸ்டர்னல்
like some other random field கூட இருக்கலாம். பட் நம்ம படிக்க போகிறது வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு we are going to study. Okay, so this is a positive plate and this is a negative plate. so இந்த பிளேட்டுக்கு வந்து நம்மளுக்கு என்ன சார்ஜ் இருக்குது அப்படின்னா ப்ளஸ் சிக்மா. இந்த இடத்துல சார்ஜுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் டென்சிட்டி இருக்குன்னா ப்ளஸ் சிக்மா இந்த பிளேட்டுக்கு இருக்குது. இந்த பிளேட்டுக்கு மைனஸ் சிக்மா இருக்குது. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஒரு டைஎலக்ட்ரிக் வந்து நான் கொண்டு போயிட்டு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வைக்கிறேன். என்ன ஆகும் நம்மளுக்கு? இந்த மாலிகுல்ஸ் வில் பி கிரியேட்டிங் அ டைபோல் மூமெண்ட். அது வந்து போலார் டைஎலக்ட்ரிக்காக இருக்கலாம், நான் போலாராகவும் இருக்கலாம். தே வில் கிரியேட் அ நெட் டைபோல் மூமெண்ட் அலாங் த ஃபீல்ட் டைரக்ஷன். கரெக்டாக இது நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு இந்த டைஎலக்ட்ரிக்கோட மாலிகுல்ஸ் எல்லாமே அலைன் ஆகிருக்கு. ஆட்டம்ஸ் அண்ட் ஆட்டம்ஸாக இருக்கலாம், இல்லை மாலிகுல்ஸாக இருக்கலாம். டைஎலக்ட்ரிக்கு தே ஆர் அலைன்டு. ஓகே, ரைட். ஓகே, ஸோ தட் தேர் இஸ் அ நெட் டைபோல் மூமெண்ட் கிரியேட்டட் இன் திஸ் டைரக்ஷன். இப்போ முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த சைடு ஃபுல்லாக எக்ஸ்டர்னல் ஃபீல்டு ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு. இது வந்து என்ன க்ரியேட் பண்ணியிருக்கு? லெஃப்ட் டு ரைட் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு E0 அப்படின்ற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. கரெக்டாக? இப்போ நல்லா கவனிங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சைட் ப்ளஸ் சிக்மா, இந்த சைட் மைனஸ் சிக்மா இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து நம்ம டைஎலக்ட்ரிக் வச்சுருக்கனால உள்ளுக்குள்ளே இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நெகட்டிவ் இருக்குது, இந்த ரைட் ஹேண்ட் கவனிங்க. இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கா, இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா டைபோல் மூமெண்ட் நீட் டு பி அலைன்டு இன் சச் அ வே. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாசிட்டிவ், இந்த நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், அதேமாதிரி இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இது ஒரு ரீஜன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய என்னது, இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. நான் இங்கே பாக்ஸ் அந்த டேஷ் லைன்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கனால தே ஆர் பீன் நியூட்ரலைஸ்ட். ஸோ நம்மளுக்கு எண்டில் என்ன சார்ஜஸ் இருக்குது? ஃபுல்லாக நெகட்டிவ் இருக்கா? இங்கே ஃபுல்லாக பாசிட்டிவ் இருக்குது. ஓகே, ஸோ பேசிக்காக இங்கே என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து மைனஸ் சிக்மா எஸ்ன்னு போடுறேன், தட் இஸ் பின்னு போடுறேன். ஓகே, டைபோல் மூமெண்ட்டால் க்ரியேட் ஆன சார்ஜஸ் இது மைனஸ் சிக்மா பி, இது ப்ளஸ் சிக்மா பி. ஓகே, இந்த ப்ளஸ் சிக்மா மைனஸ் சிக்மான்றது வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபீல்டு க்ரியேட் பண்ண சார்ஜ் டென்சிட்டிஸ். பட் ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன க்ரியேட் ஆகிருக்கு? இந்த சைட் ஃபுல்லாக நெகட்டிவ், இந்த சைட் ஃபுல்லாக பாசிட்டிவ். எனி டவுட் இயர்? இப்போ நம்மளுக்கு வெளியில் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு க்ரியேட் ஆச்சு. இப்போ நான் வந்து டைஎலக்ட்ரிக் வச்சனால நம்மளுக்கு வந்து இங்கேயும் ப்ளஸ் சிக்மா, இங்கேயும் மைனஸ் சிக்மா அப்படின்னு க்ரியேட் ஆகலை. நம்மளுக்கு என்ன ஆகுனா, உள்ளுக்குள்ளே ஒரு இன்டியூஸ்டு ஃபீல்டு க்ரியேட் ஆகும். நம்மளுக்கு என்ன ஆகுது? ஒரு இன்டியூஸ்டு ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகுது. ஓகே, பட் ஆனால் என்னென்னா, இது வந்து பட் இந்த இன்டியூஸ்டு ஃபீல்டால் இந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டை கேன்சல் பண்ண முடியாது. ஓகே, அதாவது நம்மளோட இன்டியூஸ்டு ஃபீல்டோட வேல்யூ வந்து மேக்னிடியூட் வந்து லெஸ் தென் வாட் தி எக்ஸ்டர்னல் ஃபீல்ட். ஸோ E0 இஸ் அவர் எக்ஸ்டர்னல் electric field. External electric field. E induced ன்றது என்னது? டைபோல் மூமெண்ட் கிரியேட் ஆச்சு இல்லையா? ஸோ எண்டில் மட்டும் சார்ஜஸ் கேன்சல் ஆகலை, இந்த எண்ட்லேயும் சார்ஜஸ் கேன்சல் ஆகலை. ஸோ இந்த சைடில் என்ன இருக்குது? இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. Induced electric field due to net dipole moment. Due to net dipole moment. ஸோ இப்போ நல்லா கவனிங்க. நம்மளுக்கு இந்த E0ன்ற எலக்ட்ரிக் ஃபீல்ட் டுவர்ட்ஸ் ரைட் இருக்கா? பட் இன்டியூஸ்டு ஃபீல்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கனால நான் என்ன சைன் கொடுத்துருக்கேன்னா, ஒரு மைனஸ் சைன் கொடுத்துருக்கேன். ஓகே, இது வெக்டார் ஃபார்மில் நான் எழுதியிருக்கேன். ஓகே, நெட் ஃபீல்டு. மேபி யூ கேன் புட் பாசிட்டிவ் ஆல்சோ. இங்கே பாசிட்டிவ்னு கூட போடலாம். அக்கார்டிங்லி யூ நீட் டு புட் த டைமென்ஷன். பட் நான் என்ன அக்கார்டிங்லி யூ நீட் டு புட் த டைரக்ஷன் ஆல்சோ. இப்போ நான் வந்து இங்கே பாசிட்டிவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, பட் இது வந்து டுவர்ட்ஸ் ரைட் பார்த்துருக்கு, இது வந்து என்னவா இருக்குது? ஆப்போசிட் டு இட் இருக்குது. ஸோ தே ஆக்சுவலி வந்து தே வில் கேன்சல். ஸோ ரெண்டு பேரோட நெட் ஃபீல்டு வந்து என்னது, நான் என்ன கூப்பிடலான்னா ரெடியூஸ்டு ஃபீல்டு அப்படின்னு கூப்பிடலாம். பேசிக்காக E0க்கு பேர் வந்து, அதாவது நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்குது?
1 minute, I will write in a proper way so that you can understand. See, இப்போ என்னோட external field எந்த directionல இருக்கு? It is in what direction? E naught into I cap. Correctா? E naught into I cap. This is my external field. ஆனால் induced field எந்த directionல இருக்கு? E induced. அதுக்கு opposite direction. அதாவது minus E naught I cap. இது வந்து opposite directionல இருக்கு. What is the net field? Net field என்ன அப்படின்னா E naught vector plus E induced. இதான் net field. Addition of இதுதான் net field. பட் ஆனால் இதை நான் டைரக்ஷன்ஸோடு இங்கே உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? இப்போ வெயிட் இது வந்து E induced. ஓகே, E induced. இது டைரக்ஷன் வந்து நெகட்டிவ், மைனஸ் ஐ கேப் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நான் இதை எப்படி எழுதலாம்? E induced into I cap மைனஸ் E induced I cap. ஸோ இதுலேருந்து நான் ஐ கேப்பை காமனாக எடுத்தேன்னா எப்படி எழுதலாம்? E vector is equal to E naught minus E induced divided into என்ன எழுதலாம்? I cap. ஸோ இது வந்து வெக்டார் ஃபார்மில் நான் எழுதியிருக்கேன். E induced வந்து E naught into மைனஸ் E, அதாவது ஈக்கு பேர் வந்து ரெடியூஸ்ட் ஃபீல்டு. நெட் ஃபீல்டில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு, இது டுவர்ட்ஸ் ரைட், இது டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு. ஸோ நெட் ஃபீல்டு வந்து இட் வில் பி சப்ராக்டட். நான் ஐ கேப்லேயும் காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ E நாட்டுக்கு பேர் என்னென்னா, அதாவது E நாட்டில் ஈக்கு பேர் வந்து என்னது? ரெடியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ரெடியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த ரெடியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணது வந்து E நாட்டு, அதோட கம்மியாக தான் ஃபைனலான ஃபீல்டு இருக்குது. ஸோ ஃபைனலான ரெடியூஸ்டு ஃபீல்டு. ஸோ ஈன்றது என்னது? ரெடியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எதனால் இது கிரியேட் ஆச்சு? டியூ டு டைபோல் மூமெண்ட், டியூ டு நெட் டைபோல் மூமெண்ட். ஸோ டைபோல் மூமெண்ட் உள்ளே கிரியேட் ஆனனால த நெட் ரிசல்டன்ட் ரெடியூஸ்டு ஃபீல்டு என்னது? E. ஸோ ஈயை நம்ம இனிமேல் என்ன சொல்லலாம்? இனிமேல் நம்ம E என்ன சொல்லிடலாம்னா E நாட் மைனஸ் E இன்டியூஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். புரியுதா? கரெக்டாக? ரைட். ஸோ இப்போ அடுத்து வந்து ரிலேஷன் பிட்வீன் E அண்ட் E நாட். ஸோ இது ஒரு ரிலேஷன் இருக்குது. ரெடியூஸ்டு ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு E நாட் மைனஸ் E இன்டியூஸ் இந்த ஸ்கேலார் ஃபார்ம். இப்போ ரிலேஷன் பிட்வீன் E அண்ட் E நாட் நம்ம சொல்லணும். ஈன்றது என்னது? ஈன்றது என்னது? நம்மளோட ரெடியூஸ்டு ஃபீல்டு, இது வந்து அப்ளைட் ஃபீல்டு. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே உள்ள ரிலேஷன் என்னென்னா E இஸ் ஈக்குவல் டு E நாட் பை K. ஓகே, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா K வந்து இட்ஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் வாட்? Kக்கு பேர் வந்து dielectric constant. K is called dielectric constant of the dielectric. நம்ம ஒரு dielectric insulator யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதோட dielectric constant. ஸோ E naught by K is nothing but our reduced field. ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டு ஃபார்முலா இப்போ இருக்குது. reduced electric field இருக்கு இல்லையா, அதாவது dielectric உள்ள resultant field வந்து E தானே இருக்குது. இது எக்ஸ்டர்னல், திஸ் இஸ் இன்டியூஸ்ட். ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் நம்மளுக்கு ஒரு இன்டியூஸ்டு ஃபீல்டு இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ நெட் ரெடியூஸ்டு ஃபீல்டு. அந்த நெட் ரெடியூஸ்டு ஃபீல்டு என்னவா இருக்குது? E நாட் பை கேவாக இருக்குது. ஓகேவா? ஸோ ரிலேஷன் பிட்வீன் E அண்ட் E நாட்டு. இதில் நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, கேவோட வேல்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே ஏர் அண்ட் வேக்யூமாக இருந்தால் என்ன ஆகுது? ஏர் அண்ட் வேக்யூமாக இருந்தால் நம்மளுக்கு 1ன்னு வருது. ஓகே, ஏர் அண்ட் வேக்யூமாக இருந்தால் நம்மளுக்கு 1 அப்படின்னு வருது. ஓகே, அண்ட் K இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ஃபார் கண்டக்டர்ஸ். சி, இது ஈன்றது என்னது? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு இல்லையா. ஸோ கண்டக்டர்ஸை நம்ம வந்து ப்ரீவியஸ் டிஸ்கஷனில் நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரீவியஸ் லெக்சரில் வந்து கண்டக்டர்ஸை வைக்கும்போது டைஎலக்ட்ரிக் வாட் இஸ் த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட்? ஜீரோவாக இருந்துச்சுல. நல்லா கவனிங்க, இங்கே K இன்ஃபினிட்டி ஆச்சுன்னா 1 by infinity you will get E will be equal to what? Net reduced electric field will be equal to 0. Correct? So net electric field will be equal to 0 because conductors க்கு K ஓட வேல்யூ, dielectric constant வந்து infinity. So generally dielectric க்குன்னு பார்த்தீங்கன்னா it is K greater than or equal to 1. Equal to 1 எதுக்கு வருது? Air and vacuum. Air and vacuum நம்மளுக்கு dielectric தான். கரெக்டா? ஸோ இப்போ K ஈக்குவல் டு 80 யாருக்கு? வாட்டருக்கு. ஓகே, சரி, குட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டைஎலக்ட்ரிக்கை கொண்டு போயிட்டு ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சோம். அப்படி வச்சோன்னே என்ன க்ரியேட் ஆச்சு? நம்மளுக்கு க்ரியேட் ஆனது என்ன அப்படின்னா,
டைபோல் மூமெண்ட்ஸ்லாம் ஃபீல்ட் டைரக்ஷனில் அலைன் ஆச்சு. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது போலரைசேஷன். ஸோ போலரைசேஷன் இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் இன்டியூசிங் டைபோல் மூமெண்ட். ஓகேவா? ஜஸ்ட் அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து போலரைசேஷன் அப்படின்னு வச்சுருக்கான். இப்போ என்னென்னா போலரைசேஷனை ரெண்டு விதமாக சொல்லுவான். ஒரு விதம் என்னென்னா இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் இன்டியூசிங் நெட் டைபோல் மூமெண்ட் ஓகே இந்த டைஎலக்ட்ரிக். இன்னொரு டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலரைசேஷன் சொல்லுவான், இல்லைனா போலரைசேஷன் டென்சிட்டி, ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, போலரைசேஷன் ஆர் போலரைசேஷன் டென்சிட்டி ரெண்டுமே ஒன்று தான். It is defined as net dipole moment induced per unit volume in dielectric slab kept in electric field. See, ஒரு dielectric கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், I am keeping it in an external field. எத்தனை dipole, the net dipole moment created per unit volume, எத்தனை number of dipole moment create ஆயிருக்கு divided by the volume we are considering. Okay, so அந்த ரேஷியோக்கு பேருமே என்ன தான் polarization. So polarization is nothing but a process of inducing net dipole moment. இல்லைனா இன்னொரு விதமாக சொல்லணும்னா நம்பர் ஆஃப் டைபோல் மூமெண்ட்ஸ் பர் யூனிட் வால்யூம் அப்படின்னும் நம்மளால் சொல்ல முடியும். ரைட்டா? ஸோ பி வெக்டார் வந்து கேபிட்டல் பி வெக்டாரில் போலரைசேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறோம், இல்லை போலரைசேஷன் டென்சிட்டி. ஸோ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு n/v ஸ்மால் பி வெக்டார். ஸ்மால் பி வெக்டார்ன்றது என்னது, டைபோல் மொமெண்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஆட்டம். அதாவது நல்லா கவனிங்க, ஒரு டைஎலக்ட்ரிக்கை ஒரு போலாரோ ஒரு நான் போலார் மாலிகுலை எடுத்துகிட்டு போயிட்டு நான் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வச்சா என்ன க்ரியேட் ஆகுது, டைபோல் மூமெண்ட் க்ரியேட் ஆகுதா? அதாவது நம்பர் ஆஃப் டைபோல் மூமெண்ட்ஸ்ன்றது நியூமரேட்டர் டிவைடட் பை யூனிட் வால்யூம். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்குது, டோட்டலாக நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ப்ரெசன்ட். ஸோ நம்பர் ஆஃப் மாலிகுல் ப்ரெசன்ட் வந்து நம்மளுக்கு என்னது கேபிட்டல் என். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ப்ரெசன்ட் வந்து கேபிட்டல் என். அதில் இருக்கக்கூடிய ஒரு மாலிகுலுமே எத்தனை டைபோல் மூமெண்ட் க்ரியேட் பண்ணுச்சு, ஸ்மால் பி அப்படின்ற டைபோல் மூமெண்ட் க்ரியேட் பண்ணுச்சு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் n மாலிகுல்ஸ் இருக்குது, அது எல்லாமே என்ன டைபோல் மூமெண்ட் க்ரியேட் பண்ணுச்சு, ஸ்மால் பி வெக்டார். கேபிட்டல் பி வெக்டார்ன்றது போலரைசேஷன். ஸோ டோட்டலாக n ஆட்டம்ஸ் இருந்தது, ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ். அந்த மாலிகுல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுச்சு, பீன்ற டைபோல் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுச்சு. ஸோ டோட்டல் டைபோல் மூமெண்ட் க்ரியேட்டட் டிவைடட் பை volume of the dielectric. So number of dipole moments created per unit volume. So n is the number of atoms or molecules present. So p என்றது என்னது, induced dipole moment in an atom. ஒரு ஆட்டமில் எத்தனை எவ்வளோ டைபோல் மூமெண்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்றது தான் ஸ்மால் பி. டோட்டலாக n மாலிகுல்ஸ் இருக்குது டிவைடட் பை v. ஓகேவா? இந்த கேபிட்டல் n பை வியை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்மால் n அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரைட். சரி, இப்போ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபார்முலா ஃபார் ஸ்மால் பி அண்ட் கேபிட்டல் பி. ஸோ ஸ்மால் பின்றது இன்டியூஸ்ட் டைபோல் மூமெண்ட் ஆஃப் அ சிங்கிள் ஆட்டம், கரெக்டாக? பட் இதே வந்து கேபிட்டல் பின்றது என்னது, போலரைசேஷன் டென்சிட்டி ஆர் போலரைசேஷன். இப்போ ஸ்மால் பி வெக்டார்ன்றது என்னது, ஒரு பர்டிகுலர் ஆட்டம் ஆர் மாலிகுலோட போலரைசேஷன் டைபோல் மூமெண்ட். அதோட ஃபார்முலா என்னென்னா ஆல்ஃபா எப்சிலான் நாட் இ வெக்டார் அப்படின்னு சொல்கிறான். இங்கே இ வெக்டார்ன்றது என்னது, reduced electric field due to the net dipole moment created. Okay, induced dipole moment ஆல create ஆன net field. Okay, right. So இது வந்து reduced field inside the dielectric that is present. So it is directly proportional to the reduced electric field that is present. இப்போ ஆல்ஃபாக்கு பேர் என்னென்னா அட்டாமிக் போலரைசபிலிட்டி அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்கான். ஓகே, இட் டிஃபர்ஸ் ஃபார் ஒரு டைஎலக்ட்ரிக்கும் இட் வில் பி சேஞ்சிங் த ஆல்ஃபாவோட வேல்யூ. ஏரும் டயலக்ட்ரிக் தான், ஏரும் டயலக்ட்ரிக் தான். லைக் அதர் டயலக்ட்ரிக்ஸ் இஃப் யூ டேக், டிபெண்டிங் ஆன் இட் ஆல்ஃபா வேல்யூஸ் வில் சேஞ்ச். இப்போ போலரைசேஷனை பொறுத்த வரைக்கும் போலரைசேஷனுக்கு ஃபார்முலா, ஸோ ஸ்மால் பியோட ஃபார்முலா பார்த்துட்டோம். அடுத்து நம்ம யாரோட ஃபார்முலா பார்க்குறோம், போலரைசேஷன். ஸோ போலரைசேஷனோட ஃபார்முலா வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இட் இஸ் ஈக்குவல் டு, ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நம்பர் ஆஃப் டைபோல் மூமெண்ட்ஸ் பர் யூனிட் வால்யூம்னு. இதில் கேபிட்டல் பியை எப்படி எழுதலாமா, இதுக்கு பேர் வந்து கைன்னு படிக்கணும். ஓகே, சிஹெச்ஐ கை, கை எப்சிலான் நாட் இ. ஈன்றது ஒன்ஸ் அகெயின் ரெடியூஸ்டு ஃபீல்டு. ஓகேவா? இப்போ என்னென்னா கைன்றதுக்கு பேர் என்னது, எலக்ட்ரிக் சசப்டபிலிட்டி. இட் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட், டைமென்ஷன் கிடையாது. ஸோ இட் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் இது. ஸோ கேபிட்டல் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு chi e epsilon naught into E vector. E vector is the net electric field inside
இது எக்ஸ்டர்னல், இது இன்டியூஸ்ட், அது ரெண்டுத்துக்கும் உள்ள நெட் ஃபீல்டு தான் என்னது ரெடியூஸ்டு ஃபீல்டு, ரைட். ஸோ அது பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த ஃபார்முலாவில் என்ன இருக்குது? கேபிட்டல் P இஸ் ஈக்குவல் டு N இன்ட்டு P இருக்கா? நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். கேபிட்டல் P இஸ் ஈக்குவல் டு N இன்ட்டு Pயா, ஸ்மால் Pயா? ஆல்ரெடி நம்ம Pக்கு என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கேபிட்டல் Pக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், அதையும் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. அதில் இண்டிவிஜுவலாக Pக்கும் கேபிட்டல் Pக்கும் they are given two formulas. ஓகே, எலக்ட்ரிக் சசப்டபிலிட்டின்னு இதுக்கு பேர், ரைட். ஸோ இன் கேஸ் ஆஃப் ஏர் எடுத்துக்கலாம். ஓகே, இன் கேஸ் ஆஃப் ஏர் அண்ட் வேக்யூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சசப்டபிலிட்டியோட வேல்யூ என்னவாக இருக்குது? ஜீரோவாக இருக்குது. சசப்டபிலிட்டியோட வேல்யூ ஜீரோவாக இருக்குது. ஓகே, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிலேஷன் என்னன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிலேஷன், எலக்ட்ரிக் சசப்டபிலிட்டிக்கும் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் வாட், கை. இப்போ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டுக்கு இன்னொரு சிம்பிள் என்னது? ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டினாலும் ஒன்று தான், கேனாலும் ஒன்று தான், டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னாலும் ஒன்று தான். இதை நம்ம வந்து ஃபஸ்ட் சாப்டரில் கூலும்ஸில் படிக்கும்போதே we will come across this one. ஓகேவா? ஸோ முக்கியமான பாயிண்ட் என்னது, நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று இது, இன்னொன்று இது. ரெண்டுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டிஃப்ரெண்ட் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இன் ஜென்ரல் கிரேட்டர் தென் 1 தான், நெகட்டிவ் வேல்யூ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ இப்போ இந்த இடத்துல கண்டக்டர்ஸ்க்கு வந்து இன்ஃபினிட்டி, அப்படி இன்ஃபினிட்டின்னு இருந்துச்சுன்னா நெட் ரெடியூஸ்டு ஃபீல்டு என்னவாக இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். இது நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணதானே, எப்பவுமே கண்டக்டர்ஸ்க்குள்ளே ஃபீல்டு என்னவாக இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். ஸோ ஜீரோவாக இருக்கணும்னா கேவோட வேல்யூ என்னவாக இருக்கணும்? இன்ஃபினிட்டி. ஸோ கண்டக்டர்ஸ்க்கு இன்ஃபினிட்டி, இதுக்கு ஈக்குவல் டு 1, இதுக்கு 80. ஸோ தட்ஸ் த ரிலேஷன். ஃபைனலாக இந்த ரிலேஷனும் ரொம்ப முக்கியமானது. இப்போ புரியுதா? ரைட். ஸோ கேன் யூ சே வாட் இஸ் எலக்ட்ரிக் சசப்டபிலிட்டி ஃபார் கண்டக்டர்ஸ்? கண்டக்டர்ஸ்க்கு என்ன இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். கையோட வேல்யூ கண்டக்டர்ஸ்க்கு என்னவாக இருக்கும்? டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்னது? டைஎலக்ட்ரிக்கோட கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து நம்மளுக்கு இன்ஃபினிட்டின்னு வருது. ஸோ கேவோட வேல்யூ நான் இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா கையோட வேல்யூ என்ன வரும்? கையோட வேல்யூ வந்து நம்மளுக்கு we will get கையும் இன்ஃபினிட்டின்னு வரும். கரெக்டாக இல்லையா? ஸோ நல்லா கவனிங்க. கை 0ன்னு போட்டோன்னா எனக்கு கேவோட வேல்யூ 1ன்னு வரும், விச் இஸ் சேம் as ஏர் அண்ட் வேக்யூம். அதே மாதிரி எனக்கு கே இன்ஃபினிட்டி வரணும்னா கையோட வேல்யூ என்ன இருக்கணும்? கை இஸ் ஈக்குவல் டு வாட்? கை இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ஃபார் கண்டக்டர்ஸ். இப்போ ஓகே, ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, we will talk about dielectric strength அப்படின்னா என்னது அப்படின்றத பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன கான்செப்ட் தெரியும்? ஒரு கண்டக்டர் எடுத்துக்கலாம். ஒரு கண்டக்டரை எடுத்துகிட்டு போயிட்டு ப்ளஸ் Q மைனஸ் Q சார்ஜ் இருக்கக்கூடிய ரெண்டு பிளேட் நடுவில் எடுத்து போய் வைக்கிறேன். தட் இஸ் ஐ எம் கோயிங் டு கீப் இன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. ஸோ இது மாதிரி நான் வச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன டெவலப் ஆகும்? ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு டெவலப் ஆகுமா? எனக்கு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு டெவலப் ஆகும். எனக்கு என்ன ஆகும்? சார்ஜஸ் வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஏன்னா இங்கே வந்து ஃப்ரீ சார்ஜஸ்லாம் இங்கே இருக்கிறனால நம்மளுக்கு சார்ஜஸ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். எவ்வளோ தூரம் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆகும்? இந்த சைடு மைனஸ் Q, இந்த சைடு மைனஸ் Q, இந்த சைடு ப்ளஸ் Q வர அளவுக்கு சார்ஜஸ் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு என்ன ஆகும்? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த கண்டக்டர் வில் பி 0 ஆகும் அப்படின்ற கான்செப்ட்லாம் தெரியும் நம்மளுக்கு. இப்போ இதே ஒரு இன்சுலேட்டர் வைக்கும்போது என்ன ஆகுது? எலக்ட்ரான்ஸ் ஆர் பவுண்ட் டு வாட்? பேரண்ட் நியூக்ளியஸ். பேரண்ட் நியூக்ளியஸ்க்கு பவுண்டாக இருக்கிறனால சார்ஜஸால் ஃப்ரீயாக இந்த பக்கம் அந்த பக்கம் வந்துட முடியாது. ஸோ தே ஆர் ஸ்டில் பவுண்ட் டு ப்ளஸ்ன்றது நியூக்ளியஸு, இந்த பாசிட்டிவ் அயான். இது வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்னா இது அதோட ரிமைனிங் பார்ட் ஆஃப் த நியூக்ளியஸ் விச் இஸ் பாசிட்டிவ். ஸோ தே ஆர் அட்டாச்ட் வித் த நியூக்ளியஸ், தே ஆர் நாட் ஃப்ரீ. இப்படி ரெண்டு பேராலே ஃப்ரீயாக வந்துட முடியாது, எலக்ட்ரான்ஸும் நியூக்ளியஸும், த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த நியூக்ளியஸ். ஸோ இந்த இடத்துல தே ஆர் ஸ்டில் அட்டாச். பட் என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம்? இங்கே நெட் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு என்ன? ரெடியூஸ்டு ஃபீல்டு, த ஃபைனல் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு which is called as reduced field என்னவாக இருக்கும்? E0 by K இல்லைனா E0 minus E induced அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. ஒரு கண்டக்டருக்குள்ளே நெட் இன்டியூஸ்டு ரெடியூஸ்டு ஃபீல்டு என்னது? நாட் ஈக்குவல் டு 0. ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளஸ் Q மைனஸ் Q சார்ஜ் இருக்கு இல்லையா, இந்த மூணாவது கேஸை கவனிங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன்? இந்த ப்ளஸ் Q மைனஸ் Q சார்ஜை ஈக்குவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறேன். அப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனால் என்ன நடக்கும்?
அப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வில் பி கோயிங் ஆன் கண்டினியூஸ்லி இன்க்ரீஸிங். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அதிகமாகிட்டே போகுமா. எலக்ட்ரான்ஸ் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸும் பாசிட்டிவ் அயன் மேலே ஆக்ட் ஆக ஃபோர்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகுனா, நான் ஒரு பாயிண்ட் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது இல்லையா, அது மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பவுண்ட் டு த நியூக்ளியஸ். பட் ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரிக் ஃபீல்டு, தட் இஸ் அ மேக்ஸிமம் ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரிட்டிக்கல் வேல்யூ இருக்குது. அந்த கிரிட்டிக்கல் வேல்யூவை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த எலக்ட்ரான் வில் பி அயனைஸ்டு ஃப்ரம் த ஆட்டம். அதாவது அந்த ஆட்டம் விட்டு அந்த எலக்ட்ரான் என்ன ஆகிடும், அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வெளியில் வந்துடும். அப்படி வெளியில் வந்துடுச்சுன்னா என்ன ஆகும், சார்ஜஸ் வந்து நியூக்ளியஸோட பவுண்டாக இருந்தால் தான் அது இன்சுலேட்டர், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லாத சுச்சுவேஷன். பட் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா அது என்னவா மாறிடும், கண்டக்டராக மாறிடும். ஸோ ஒரு இன்சுலேட்டராக இருக்கிறது நான் மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்க என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ண the bond will be broken from the nucleus. நியூக்ளியஸோட அட்டாச்மெண்ட் இருக்க அந்த பாண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப்ல என்ன ஆகிடும், the atom will get ionized, that is electrons will come out of the parent atom. ஸோ அப்போ என்ன ஆகிடும், it will be converted into a conductor. புரியுதா? ஸோ இந்த maximum electric field, the maximum electric field that a dielectric can withstand, அதிகபட்சம் எலக்ட்ரிக் ஃபீல்டு டயலெக்ட்ரிக்கால் அவ்வளோதான் தாங்க முடியும். அதுக்கு மேலே கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும், அந்த டயலெக்ட்ரிக் வந்து என்னவா மாறிடும், ஒரு கண்டக்டர், தட் இஸ் ஒரு இன்சுலேட்டர் ஒரு கண்டக்டராக மாறிடும். அந்த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பேர் தான் டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், தட் இஸ் இமேக்ஸ். இதோட டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தோட யூனிட்டே என்னது, நியூட்டன் பர் கூலும், விச் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் தான். இந்த மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இமேக்ஸ் அப்படின்னு கூப்பிட்றோம். ஸோ the maximum electric field the dielectric can withstand without breaking down into conductor. without breaking down na அந்த மாற்றம் இன்சுலேட்டர்லேருந்து கண்டக்டராக மாறுது. ஸோ the maximum electric field the dielectric can withstand without breaking down into a conductor is dielectric strength, Emax. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், the process of conversion of dielectric into கண்டக்டர். ஒரு டயலெக்ட்ரிக் கண்டக்டராக மாறுற அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்னது, டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன். பிரேக் டவுன்னா ஒரு இன்சுலேட்டராக டயலெக்ட்ரிக்காக இருந்தது ஒரு கண்டக்டராக மாறி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஏர் இருக்குது இல்லையா, நம்மளை சுற்றி இப்போ ஏர் இருக்குது. இந்த ஏருக்குன்னு ஒரு டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் இருக்குது. அதாவது ஏர்னால கரண்ட் ஃப்ளோ பண்ண முடியாது, இட் இஸ் அன் இன்சுலேட்டர், ஃப்ரீ சார்ஜஸ் கிடையாது ஏரில். ஓகே, ஸோ ஏருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேக்ஸிமம் ஃபீல்டு இருக்குது. எவ்வளோ அப்படின்னா 3 × 10⁶ நியூட்டன் பர் கூலம். அந்த பாயிண்ட்டு ரீச் ஆகிடுச்சுன்னா டைஎலக்ட்ரிக்கில் என்ன ஆகிடும், அந்த ஏர் மாலிகுல்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் பேரண்ட் நியூக்ளியை விட்டு வெளில வந்துடும். அப்போ இட் வில் பிகம் ஆஸ் அ கண்டக்டர். பட் அது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான ஃபீல்டு, 3 × 10⁶, விச் இஸ் வெரி வெரி ஹை ஃபீல்டு. ஓகேவா? இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூரிங் தண்டர்ஸ்டார்ம். தண்டர்ஸ்டார்மில் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, மேலே வந்து க்ளவுட் வந்து ரொம்ப அதிக வோல்டேஜில் இருக்கும், தட் மீன்ஸ் ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, சுற்றி இருக்க ஏர் மாலிகுல்ஸ்லாம் என்ன ஆகிடும், ரொம்ப அதிகமான ஃபீல்டு. அப்போ தான் அது அயனைஸ் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த தண்டர்ஸ்டார்மில் அந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு தெரியுது. அப்போ ஏர் வந்து அயனைஸ் ஆகிடும், ரொம்ப அதிக ஃபீல்டு ஜென்ரேட் ஆகும் க்ளவுடில். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு குயிக்காக ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, இட்ஸ் இஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். அது ஒரு ஸ்மால் ப்ராப்ளம், யூ வில் see. ரைட். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு சார்ஜ்டு கண்டக்டர் இருக்குது. ஒரு கண்டக்டர் நம்மக்கிட்ட இருக்குது. we have a spherical conductor. we have a spherical conductor. Spherical conductor of radius எவ்வளோ அப்படின்னா, of radius 2 meter. This is kept in this sphere. Okay, this is kept in air medium.
ஓகே, இந்த டயலெக்ட்ரிக் இந்த ஸ்பெரிக்கல் கண்டக்டர் என்ன மீடியமில் இருக்குது? ஏர் மீடியமில் இருக்குது நம்மளுக்கு. ஓகே, ஆஃப் டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா dielectric strength is nothing but what? E max, which is 10 power of 6 Newton per coulomb. கொஸ்டினில் கொடுத்துருக்கான் 10 power of 6 Newton per coulomb அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ you need to find, அதாவது find maximum charge that can be stored on this conductor. Yeah, the question is very clear, I think. அதாவது we have a spherical conductor of radius வந்து 2 meter. ஓகே, ஒரு spherical conductor இருக்கான். This is a spherical conductor. This is kept in an air medium. ஸோ இதை சுற்றி, இந்த கண்டக்டரை சுற்றி என்ன இருக்குது? ஒரு ஏர் மீடியம் இருக்குது. dielectric constant K equal to 1 of dielectric strength. ஸோ இந்த ஏர் மீடியம்க்குன்னு என்ன இருக்குது? dielectric strength வந்து E max வந்து எவ்வளோ? 10 power of 6. Find the maximum charge that can be stored on the conductor. ஸோ கண்டக்டர் மேலே அதிகபட்சம் எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா சரி, இதை வந்து ஏன் மேக்ஸிமம் சார்ஜ் வந்து கேட்குறான்? இது எதோட கனெக்டட் நம்மளுக்கு? அதாவது ஜென்ரலாக வந்து நம்ம சார்ஜ் ஸ்டோர் பண்ணலாம், பட் இட் ஷுட் நாட் அயனைஸ் வாட்? சார்ஜஸ் வந்து லீக் ஆகக்கூடாது. ஓகே, தட் இஸ் ஏர் மீடியம் ஷுட் நாட் கெட் அயனைஸ், இல்லைனா சார்ஜ் லீக்கேஜ் ஆஃப் சார்ஜஸ் நடக்கும். சரி, இதில் வந்து நான் நல்லா கவனிங்க. இது ஒரு நியூட்ரல் கண்டக்டர் அப்படின்னா, என்ன ஆகும்? எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொடுத்தா என்ன ஆகும்? ஒரு Q சார்ஜஸ் நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இதில் வந்து சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகுமா? பட் எவ்வளோ மேக்ஸிமம் சார்ஜ் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இதை சுற்றி இருக்க மீடியம் வந்து அயனைஸ் ஆகிடும். அயனைஸ் ஆகிடுச்சுன்னா சார்ஜ் லீக்கேஜ் வில் அக்கர். என்ன ஆகும்? சார்ஜ் லீக்கேஜ் வில் அக்கர். ஓகே, சார்ஜஸ் வந்து கண்டக்டர்லேருந்து அந்த ஏர் மீடியமுக்கு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ரைட். ஸோ இப்போ என்னென்னா மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா, சி சர்ஃபேஸ் ஆஃப் திஸ் கண்டக்டரில் எவ்வளோ ஃபீல்டு இருக்கும்? ஜென்ரலாக ஃபார்முலா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், KQ/R². ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் த சர்ஃபேஸ். கரெக்டாக? இப்போ இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃபீல்டு வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு? சார்ஜ் ஆன் த கண்டக்டர். பட் ஆனால் நல்லா கவனிங்க, இந்த மேக்ஸிமம் எவ்வளோ சர்ஃபேஸில் வந்து எதோட காண்டாக்டில் இருக்குது? சர்ஃபேஸ் இஸ் இன் காண்டாக்ட் வித் வாட் மீடியம்? ஏர் மீடியம். ஸோ ஏர் மீடியமுக்கு இந்த சர்ஃபேஸில் இருக்க டேரெக்டாக ஏர் மீடியமோட கனெக்டடு இல்லையா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம்? E max வரைக்கும் தான் இருக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு என்ன இருக்கும்? அப்போ தான் நம்மளுக்கு அந்த மேக்ஸிமம் சார்ஜ் தட் கேன் பி ஸ்டோர்டு தெரியும். ஏன்னா அதுக்கு மேலே நான் என்னோட ஸ்பியரை சார்ஜ் பண்ணேன் அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்? டயலெக்ட்ரிக் பிரேக் டவுன் நடக்கும். ஸோ சார்ஜ் லீக்கேஜ் நடக்க ஆரம்பிச்சிடும். எதில்? ஸ்பெரிக்கல் கண்டக்டரில். ஸோ அதனால் என்னென்னா இந்த சர்ஃபேஸில் இருக்க ஃபீல்டு அதிகபட்சம் எவ்வளோ இருக்கலாம்? த டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் திஸ் மீடியம், ஏர் மீடியம்க்கு ஈக்குவலாக இருக்கலாம். ஓகே, ஸோ KQ max divided by R² is equal to E max. ஸோ cross multiply பண்ணிங்கன்னா என்ன வரும்? maximum charge is equal to E max divided by K. கரெக்டா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? E max எவ்வளோ கொடுத்துருக்கான்? 10⁶. இதுக்கு வந்து 2, that is 4 divided by 9 into 10⁹. கரெக்டா? ஸோ இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? ஸோ மேக்ஸிமம் சார்ஜ் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, புரியுதா? 4.4 into 10⁻⁻4 கூலும் அவ்வளோ சார்ஜ் என்ன பண்ண முடியும்? என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். புரியுதா? அதுக்கு மேலே நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா அது டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தோட அதிகமாகிடும் ஏர். அப்போ சார்ஜ் லீக்கேஜ் வில் அக்கர்.
ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டயலெக்ட்ரிக்ஸ்ப்பா. ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப் யூ. ஸோ இதில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட்டாக வரும். ஸோ தட் யூ கேன் லேர்ன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ சேனலில் வந்து டெய்லி வீடியோஸ் வரப்போகுது. கூட வந்து நீட்டு ஜேஇக்கெலாம் இது நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ டோன்ட் மிஸ் இட். ஸோ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நம்ம சேனல்லேருந்து அப்படின்றது, என்கிட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். Okay, until then, bye from Nagarajan. I will meet you in the next video.